மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களின் ஆணைக்கிணங்க கிருஷ்ணகிரி மேற்கு, கிருஷ்ணகிரி கிழக்கு, தர்மபுரி மேற்கு, தர்மபுரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு கருத்து கேட்பு கூட்டம் ஓசூர் தளி சாலை ஆனந்த் கிராண்ட் பேலஸ் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு கருத்து கேட்பு கூட்டம் கழக துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்கள் தலைமையில் நடந்தது. தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு உறுப்பினர்கள்: தலைமை கழக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் எம்பி, டெல்லி சிறப்பு பிரதிநிதி விவசாயி செயலாளர் ஏ.கே.எஸ். விஜயன், தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் சொத்து பாதுகாப்பு குழு செயலாளர் மாண்புமிகு பி.ஆர். பழனிவேல் தியாகராஜன், தொழில்துறை அமைச்சர் கழக தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் டி.ஆர். பி. ராஜா, அரசு கொட்டா மாநில வர்த்தக அணி துணைத் தலைவர் மாண்புமிகு கோவி செழியன், மாநிலங்களவை உறுப்பினர் கே.ஆர். என். ராஜேஷ்குமார், மாணவரணி செயலாளர் சி.வி.எம். பி. எழிலரசன் அவர்கள், அயலக அணி செயலாளர் எம். அப்துல்லா எம்பி, மருத்துவரணி செயலாளர் டாக்டர் எழிலன் நாகநாதன் எம்.எல்.ஏ., சென்னை மேயர் பிரியா அவர்கள் ஆகியோர் பங்கேற்கும் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு கருத்து கேட்பு கூட்டம் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் மாண்புமிகு ஆர். சக்கரபாணி அவர்கள் முன்னிலையில் நடைபெறும். கூட்டத்தில் கலந்து கொள்ளும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினரிடம் மாவட்ட, மாநகர, ஒன்றிய, பகுதி, நகர, பேரூர், வார்டு, கிளை கழக நிர்வாகிகள், வியாபார பெருங்குடி மக்கள், விவசாய சங்க பிரதிநிதிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், தொழிற்சங்க பிரதிநிதிகள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், மகளிர் சுய உதவி குழுக்களின் பிரதிநிதிகள், கல்லூரி மாணவர், மாணவிகள், கட்டுமான தொழில் நிறுவனங்களின் உரிமையாளர்கள், தொழிலாளர்கள், சிறு குறு நிறுவனங்களின் உரிமையாளர்கள், பெண்கள் நல அமைப்பு நிர்வாகிகள், சமூக நல அமைப்புகள், நகர் நல சங்கங்களின் நிர்வாகிகள், ஓட்டல் உரிமையாளர்கள், தொழிலாளர்கள், மாற்றுத்திறனாளிகளின் அமைப்பு நிர்வாகிகள், ஆட்டோ, பஸ், லாரி, கார், வேன் ஓட்டுநர்கள், உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் வருகை தந்து தங்களது கோரிக்கைகளை மனுவாக தயார் செய்து தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவிடம் நேரில் வழங்கினார். இந்த கூட்டத்தில் ஓசூர் எம்எல்ஏ ஒய். பிரகாஷ், மாவட்ட செயலாளர், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி பெயர் சத்யா மற்றும் பலர் ஓசூர் திமுக தொண்டர்கள் கலந்து கொண்டார். நீண்ட நாள் கோரிக்கைகளை 2024 பாராளுமன்ற இடம்பெறும் வகையில் இன்றைக்கு ஓசூரில் நடைபெற்று வருகிறது. இந்த குழுவினுடைய தலைவர், கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், மாநிலங்களவை எதிர்கட்சி துணைத் தலைவர் டாக்டர் கனிமொழி அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சுற்றுச்சூழலுடைய மாநில செயலாளர் நிகழ்ச்சியை அமைத்து தந்திருக்கக்கூடிய தர்மபுரி கிருஷ்ணகிரி பகுதிகளை சார்ந்த மாவட்ட கழக செயலாளர்களே, முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற
இருக்கக்கூடிய அத்தனை சங்கங்களுக்கும் அமைப்புகளுக்கும் எங்களுடைய நன்றியை நான் எங்கள் தேர்தல் அறிக்கை குழுவின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய முதலமைச்சரான தளபதி அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இந்த தேர்தல் அறிக்கை குழு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பட்ட மக்களை, அதே போல குழுக்களை, சங்கங்களை, அமைப்புகளை சந்தித்து மக்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்து உணர்ந்து இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் எங்களை பணித்திருக்கிறார்கள். அந்த பணியை மேற்கொள்வதற்காக பல்வேறு பகுதிகளில் மற்ற அமைப்புகளை சார்ந்தவர்கள், மற்ற மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்களுக்கும் நாம் ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்பதற்காக உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுடைய மனுக்களை எழுதி கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பட்சத்திலே எங்களிடம் அளிக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அப்படி மனுக்கள் இல்லாத குழுக்கள், அமைப்புகள், நீங்கள் அந்த மனுக்களை பிறகு தயாரித்து எழுதி இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர்கள் வழியாக நீங்கள் எங்களிடம் தரலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தை இங்கே உருவாக்கி தந்திருக்கக்கூடிய அத்தனை மாவட்ட கழகத்தின் செயலாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்திலே இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த தேர்தல் அறிக்கை குழுவின் சார்பிலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை குழு பல்வேறு பகுதிகளிலே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு இந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு பணித்திருக்கிறார்கள். அதன்படி ஒவ்வொரு மாவட்டமாக இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அந்த சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களை இருக்கக்கூடியவர்களையும் அந்தந்த மாவட்டங்களை சார்ந்த அமைப்புகளை, சங்கங்களை, தனி நபர்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்து இந்த அறிக்கையை உருவாக்கக்கூடிய பணிகளிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். இன்று ஓசூரிலே இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே விவசாயிகள், தொழிலாளர்கள், சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள் என்று பல்வேறு பிரிவினர் இன்று இந்த குழுவை சந்தித்து தங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்று கிருஷ்ணகிரி, தர்மபுரி பகுதிகளை சார்ந்த இங்கே இருக்கக்கூடிய மக்கள், அமைப்புகள் தங்களுடைய கோரிக்கைகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தருவார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு இன்று எங்களிடம் அளித்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகளை எல்லாம் பல்வேறு பகுதிகளில் இருந்து நாங்கள் வாங்கக்கூடிய கோரிக்கைகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து அதில் இருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை எல்லாம் பார்வையிட்டு ஒன்றாக தொகுத்து முதலமைச்சர் அவர்களிடம்
ஒப்புதல் பெற்று இது தேர்தல் அறிக்கையாக முதலமைச்சர் அவர்களால் வெளியிடப்படும். எந்த கருத்தை மையமா வச்சு இந்த கூட்டத்துல அதிகமா கோரிக்கை சொல்லியிருக்காங்க? இல்ல ஒவ்வொரு பகுதியில இருக்கக்கூடிய மக்களோடு வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இதையெல்லாம் வந்து தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா மிக முக்கியமாக 2 கருத்துக்களை நாம் பார்க்க முடிகிறது. ஒன்று வந்து ஜிஎஸ்டி, அதுல இருக்கக்கூடிய பல குழப்பங்கள், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள், வியாபாரிகளாக இருக்கட்டும், இல்லைன்னா சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், அத்தனை பேரும் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தொடர்ந்து எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல எம்எஸ்எம்இ செக்டர், அதுல வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் மக்கள் வந்து எல்லா பகுதிகளிலுமே இது ஒரு தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கு. ஆமா ஆமா, அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது சொன்ன கருத்துக்கள் இது. இன்னைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய அந்த நிலையிலே அவர் முற்றிலும் எதிரான, முதலமைச்சர் மோடி அவர்கள் சொன்ன கருத்துக்களுக்கு முற்றிலும் எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இல்ல 37 இல்லைங்க, நிச்சயமாக 39 தொகுதிகளில் தமிழ்நாட்டையும் பாண்டிச்சேரி சேர்த்து 40 தொகுதிகளையும் நிச்சயமாக எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும் என்பது சந்தேகம். தூத்துக்குடியில களமிறங்குறீங்களா? அது முதலமைச்சரும் எங்களுடைய கட்சி தலைவரும் தளபதி அவர்கள் முடிவு செய்ய வேண்டும். இல்லைங்க, வந்து மிகப்பெரிய அளவுல அங்கே வந்து தூத்துக்குடியில பாதிப்புகள் ஏற்பட்டது. நீங்களே பார்த்திருப்பீங்க. பெரிய பெரிய பாலங்கள் எல்லாம் வந்து அடித்து செல்லப்பட்டது. சாலைகள் வந்து அடுத்த ஊருக்கு போகவே முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டது. அதனால மிக விரைவாக வந்து அந்த பாலங்களும் சரி, இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த அடித்து செல்லப்பட்ட சாலைகள் எல்லாமே வந்து தற்காலிகமாக அது அத்தனையும் சரி செய்யப்பட்டது. இது ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேங்க. இப்பொழுது அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா, தூத்துக்குடியாக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், எல்லா சாலைகளும் கணக்கெடுக்கப்பட்டிருக்கு. கணக்கெடுக்கப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்வதற்கான அந்த ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு பெர்மனண்டா ஒரு இது போடணும்னா நீங்க மறுபடியும் டெண்டர் வச்சுதான் பண்ண முடியும். அதுக்கான ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதை செய்ய துவங்கி விட்டார்கள். இதுவரைக்கும் வந்து வேற எந்த மாநிலத்திலையுமே வந்து ஒரு மாநில அரசாங்கம் வீடு இடிந்ததற்கு வந்து கட்டி கொடுப்பதற்கு நிதி ஒதுக்கீடு, அதுவும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கீடு செய்திருக்கக்கூடிய அளவுக்கு யாருமே பண்ணது கிடையாது. அதனால எல்லா விவசாயிகளாக இருக்கட்டும், மீனவர்களாக இருக்கட்டும், சாதாரண சாமானிய மக்கள் வந்து வீடு இடிந்து பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், அத்தனை பேருக்கும் வந்து ஒரு பைசா இதுவரைக்கும் மத்திய அரசாங்கத்திடமிருந்து நிவாரண நிதி வராத நிலையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த மக்களுக்கான நிவாரணங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால வந்து சாலைகளும் விரைவிலே சரி செய்யும். அதுக்கான பணிகள் துவங்கி தென் மாநிலங்களுக்குள்ள நிதியை வந்து முறையா வந்து மத்திய அரசு வழங்குறது இல்லைங்க. எல்லா எனக்கு தெரிந்து பிஜேபி ஆட்சிக்கு இல்லாத வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்தார்கள். நேற்று வந்து ஜந்தர் மந்தர்ல கேரள முதலமைச்சர் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எம்பிஸும் வந்து நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் நேற்று பாராளுமன்ற வளாகத்திலேயே வந்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழல். அதனால நாங்க மட்டும் இல்லை, பல மாநிலங்கள் வந்து அவர்களுக்கு, அதாவது பிஜேபி ஆட்சியில இல்லாத மாநிலங்கள் மிகப்பெரிய அளவுல வந்து நிதி ஒதுக்கீடு இல்லாததால் பாதிக்கப்பட்டது. இததான் வந்து தொடர்ந்து நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமில்லை, தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டுமில்லை, பல மாநிலங்கள் பாதிக்கப்பட்டு முதலமைச்சர்களே வந்து இன்னைக்கு வந்து
களத்திற்கு வந்து போராட வேண்டிய ஒரு சூழலுக்கு ஒன்றிய அரசாங்கம் மாநில முதலமைச்சர்களை மாநிலங்களை தள்ளி கொண்டிருக்கிறது. ಪ್ರಕಾಶ್ ನೀವು ಆ ಕಡೆ ಹೋಗ್ರೆ ಬರ್ತೀರಿ ಫೋಟೋಗೆ ಬರೋಲ್ಲ. பின்னாடி வாங்க சார், இவர் எடுத்துடலாம், எம்எல்ஏ எடுத்துடலாம், அவரே வருதில்ல. எல்லாரும் மாவட்டமாக வருது, நீங்கள் வெறும் அவங்க மட்டும் காரணம் மாவட்டம் தெரியுமா இல்லையா சார்? பின்னாடி வாங்க சார், பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. நம்ம இவர் வருது, மாவட்டம் வருதில்ல, வாங்க. ಇನ್ನು ಎಂಟಿಂಗ್ ಎತ್ಕೊನಿ ಐತೆ ಹಾಂ ನಾವು ಕೇಳಬೇಕಿರಲ್ಲ.
வணக்கம். நாங்கள் தமிழ்நாடு டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ட் ப்ரொடியூசர் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டேண்டா அப்படிங்கிற பேரில் ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி ஒசூரில் வந்து நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் மொத்தம் ஒரு 60 கம்பெனி சேர்ந்து இந்த அசோசியேஷன் ஆரம்பிச்சிருக்கோம் தமிழ்நாட்டில். இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம தேர்தல் அறிக்கை கேட்குற குழுக்கிட்ட வந்து ஒரு மனு கொடுக்க வந்தோம். என்னென்னா, எங்களோட இன்னல்கள் பலது இருந்தாலும் அதில் ஒரு சிலதுக்கெல்லாம் வந்து கோரிக்கை கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி இப்போ எங்களுக்கு மின்சாரம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீசனல் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு இது தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப தான் நம்மளது வந்து இது நடக்கும், வியாபாரம் நடக்கும். விவசாயிகள் எப்படி பாதிக்கிறாங்களோ அவங்கள சார்ந்து இருக்கிற நாங்களும் ரொம்ப பாதிச்சுட்டு இருக்கோம். அதனால இப்போ நான் வந்து மனு கொடுத்துருக்கோம், எங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இது பண்ணியிருக்கோம்.